ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்சானில் வந்து ஒரு பயங்கரமான ஹாரர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எடுத்தோன்னே எல்லா எபிசோட்லையும் வர மாதிரி நம்மளோட பிரின்சிபல் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை பிடிச்சவங்க கூட இருக்கிறது பிடிக்குமா? அப்போ இந்த எபிசோட ஃபுல்லாக பாருங்கன்ட்டு. இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம கசாமா டியூஷனில் டெஸ்ட் இருக்குன்ட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ அவங்க வழக்கமாக விளையாடுற பார்க்கை தாண்டி போயிட்டு இருக்கும் போது நம்ம சின்சானை பார்த்துடுறான். சின்சான் கசமாவை பார்த்து, கசமா நம்ம கொண்டாரு பால் விளையாடிட்டு போகலாமான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கசமா முடியவே முடியாது, இன்னைக்கு நான் இங்கிலீஷ் டியூஷனுக்கு போனோம், அங்கே எனக்கு டெஸ்ட் இருக்குன்றான். அப்போ சின்சான் குறுக்க வந்து பாலில் விளையாடிட்டு டியூஷன் போ அப்படின்றான். சின்சான் அந்த பாலை வச்சு கசமாவை நிறுத்தும் போது கசமா அந்த பாலை தொட்டு தள்ளி விட்டுறான். அந்த பாலை அவங்க பக்கத்துல இருந்த ஒரு புதருக்குள்ள போய் விழுந்துச்சு. சின்சான் சோகமா, எதுக்கு நீ அந்த பாலை தள்ளி விட்டுன்னு கேட்கறான். அதுக்கு கசமா, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போறான். கசமா அங்க இருந்து பால் எடுத்துட்டு போகும்போது அங்க வேற ஒரு பால் இருக்கு. கசமா எடுத்துட்டு போனது அவன் பால் இல்லை, இதான் அவங்களோட பால். இது தெரியாத கசமா பாலை எடுத்துட்டு போய் சின்சான் கிட்ட தரான். அப்பதான் ரெண்டு பேரும் கவனிக்கிறாங்க, கசமாவோட கை அந்த பால்குள்ள மாட்டிட்டு இருக்கு. கசமாவோ அந்த பால்ல இருந்து கையை எடுக்க பாக்குறான், ஆனா அவனால எடுக்க முடியல. சின்சான உதவிக்கு கூப்பிடுறான். சின்சானாலையும் அந்த பால்ல இருந்து அவன் கையை எடுக்க முடியல. அப்பதான் அங்க ஒரு அதிர்ச்சியம் நடக்குது. அவங்க ரெண்டு பேரும் வச்சு இந்த பால் டக்குன்னு வெள்ளை கலர்ல மாறி சின்சானோட கை அதுக்குள்ள மாட்டிக்கிச்சு. இப்ப அந்த பால்குள்ள சின்சான் அப்புறம் கசமோட கை ரெண்டு பேரோட கையும் அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேரும் கையை மாத்தி மாத்தி பிடிச்சி ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால கையை வெளியே எடுக்கவே முடியல. அப்பதான் சின்சான் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். பால்குள்ள இருந்த கசமாவோட கையை கிச்சு கிச்சு மூட்டுறான். இது கசமாவுக்கு சிரிப்பு வந்தாலும் ஒரு பக்கம் அவனுக்கு கோபமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே சின்சானுக்கு ரெஷ்டும் வருது. அதை கசமா கிட்ட அவன் சொல்றான். அதோட வேற வழி இல்லாம சின்சான் கூட கசமாவும் ரெஸ்ட் ரூம் குள்ள போனான். இந்த இடத்துல திரும்பி சரியான ஒரு சீன் நடக்கும். சின்சான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவனோட ஒரு கையும் இன்னொரு கையில இருக்க பாலையும் சேர்த்து கழுவிட்டு இருக்கான். அப்பதான் எதிர்பார்க்காத விதமா அவனோட கையில இருந்த அந்த பால் வெளியே போயிடுச்சு. இந்த விஷயத்த கசமாவும் சின்சானும் சுத்தமா கவனிக்கவே இல்லை. சின்சான் கசமா கிட்ட நான் கை விட்டேன், கச்சிப்பு இருந்தா தாதான்னு சொல்லி கேட்கறான். அப்பதான் கசமா அந்த விஷயத்தையே கவனிக்கிறான். நம்ம கையில இருந்து சின்சான் கை தனியா வெளியே வந்துச்சுன்ட்டு. ஆனா கொஞ்ச நேரத்திலே திரும்பி சின்சான் அந்த பால்குள்ள கையை வச்சுட்டான். அந்த பால் மேல சின்சான் கையை வச்ச உடனே அந்த பால் சின்சானோட கையை உள்ள ஏத்திக்கிச்சு. இந்த விஷயம் கசமாவை உச்சக்கட்ட கோவத்துக்கு கொண்டு போயிடுச்சு. சின்சான், உனக்கு பொறுப்பே இல்லை, இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் கையை வெளியே எடுத்தோம், அதுக்குள்ள நீ திரும்பி அதுல கையை வச்சு மாட்டிக்கிட்ட. அது கூடவே சேர்த்து சின்சானை வேற வழி இல்லாம அவனோட டியூஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அங்க போன உடனே அந்த டியூஷன்ல இருந்த சார், கசமா நீ 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க, எதுக்கு 5 நிமிஷம் லேட்டா வந்து அவன் கூட இருக்க பையன் யாரு எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லி கேட்கறாரு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கசமா அந்த கிளாஸ் ரூம்குள்ள வரும்போது சின்சான் கையிலயும் கசமா கையிலயும் அந்த பால் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த பால் காணாம போய் திரும்பி வந்துச்சு. சரி, அதை விட்டுட்டு நம்ம ஸ்டோரிக்குள்ள வருவோமா. கசமா அவங்க டியூஷன் சார் கிட்ட சொல்லி எப்படியோ சின்சானை எக்ஸாம் கூட உட்கார வச்சுக்கிட்டான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கசமாவோட ரைட் ஹேண்ட் வந்து அந்த பால்குள்ள மாட்டிட்டு இருக்கு. கசமா எக்ஸாம் எழுதணும்னா அவனோட லெஃப்ட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த டியூஷன் சார் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேப்பர் தந்துட்டாரு. ஆனால் பாவம் கசமாவால் தான் ஏத முடியல, ஏன்னா அவனோட லெஃப்ட் ஹேண்டில் அவனுக்கு எழுதி பழக்கம் இல்லை. ஆனால் சின்சான், என்னோட ரைட் ஹேண்ட் இருக்குது, நான் உனக்கு எழுதி தரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பேப்பரையும் பெண்ணையும் பிடிங்கிட்டான். இந்த விஷயத்தை அந்த டியூஷன் சாரும் அந்த டியூஷனில் இருந்த பசங்களும் பார்க்குறாங்க வினோதமாக. ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சின்சான் அவனோட பேப்பரை வாங்கி அதில் புரி செய்மானோட ஃபோட்டோவையும் இன்னும் 2-3 வார்த்தையும் எழுதி தந்துடுறான். இதை பார்த்த உடனே கசமாவுக்கு செம கோவம் ஆகுது. இந்த விஷயத்தை பார்த்த அந்த டியூஷன் சார், ஒன்று சின்சான் வெளியே போகணும், இல்லை கசமா சின்சான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த டியூஷனை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் கசமாக்கு வேறு வழி இல்லாமல் சோகமாக டியூஷனை விட்டு வெளியே வந்துடுறான். அப்போ தான் கசமாக்கு ஒன்று தோணுது, இதேமாரி இவன் கையும் என் கையும் இந்த பாலில் இருந்துச்சுன்னா இவன் சாப்பிடும் போது நம்ம கூட இருப்பான், குளிக்கும் போது நம்ம கூட இருப்பான், தூங்கும் போது நம்ம கூட இருப்பான்ட்டு. அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த பால் என்கிட்டேருந்து போகாத வரைக்கும் சின்சான் என் கூடயே தான் இருப்பானு சொல்லிட்டு கசமாக்கு தோணுது. அப்பதான் சின்சான் என் கூட வான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்ப சீன்ல இருந்த பார்க்குக்கு கசமாவை கூட்டிட்டு போறான். அந்த பார்க்ல சின்சான் வச்சிருந்த அவனோட பச்சை கலர் பேக்ல இருந்து ஒரு பையை வெளியே எடுக்கிறான். அந்த பையில வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு, அதை கசமா கிட்ட தந்து சாப்பிட சொல்றான். கசமாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க நம்ம ரெண்டு பேரோட கை பால்ல மாட்டிட்டு இருக்குன்னா இவன் சக்கரவள்ளி கிழங்கு தந்து சாப்பிட சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கசமா அதை தூக்கி போட்டுடுறான். அதோட மட்டும் இல்லாமல் சின்சானை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சு அந்த பால் போய் எப்படியாச்சும் வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டு வெளியே எடுக்கிறாங்க. அப்பதான் சின்சான ஒரு பிளான் சொல்றான், நான் பண்ற மாதிரியே நீ பண்ணு, அப்பதான் நம்ம கையில இருந்து இந்த பால் கீழே இறங்கும்ட்டு. அந்த பிளான் என்னன்னா, அந்த பார்க்ல இந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் பாம்பு போடணும், அதான் அந்த பிளான் அப்படின்றான். இந்த பிளானை கேட்க வேடிக்கையா இருந்தாலும் அப்படி பண்ணும் போது அந்த பால் அவங்க கையை விட்டு கீழே இறங்கிச்சா இல்லையான்னு பார்ப்போம். ஆனா இந்த பிளானுக்கு கசமா ஒத்திக்கிட்டு வரல. அதனால சின்சான் கசமோட காதுல உஃப்னு ஊதுறான். அப்ப சின்சான் 3, 2, 1 சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல பாம்பு போடுறாங்க. அப்ப அந்த நாட்டம் அந்த பால் கிட்ட போக அந்த பால் அந்த நாட்டத்தை தாங்க முடியாம ரெண்டு பேரையும் கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிச்சு. அப்படி சுத்தி அந்த பால் டக்குன்னு காணாம போயிடுச்சு. அப்பதான் கசாமோ சின்சானோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த நேரத்துல இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறைவா பார்த்துட்டு இருந்த பிரின்சிபல் ஒன்று சொல்றாரு. அது என்னன்னா, அந்த பால் எப்படி காணாம போச்சு உங்களுக்கு தெரியுமா?
காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கசமாக பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள், சின்சன் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.